எப்பா 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 என்ன படம்டா சாமி பார்த்த எனக்கே 2 நாள் தூக்கம் வரலங்க. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்ற இந்த உலகத்துல இப்படி சில பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு பர்பஸும் இல்லாம தனக்கு தோணுறத பண்ணிக்கிட்டு சுதந்திரமா சுத்திட்டு தான் இருப்பாங்க. இப்படியெல்லாம் என்ன தோண வச்ச படம் தான் இந்த சிஸ்டர் மிட் நைட். இந்த படம் 2025 ஹிந்தியில ரிலீஸ் ஆன ஒரு டார்க் டிஸ்டர்பிங் படம். சரி வாங்க நம்ம இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மூவிஸை பார்க்க நம்ம சேனலுக்கு லைக் போட்டுக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க ஆதரவு தான் என்ன மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா போட மோட்டிவேட் பண்ணும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல புதுசா கல்யாணம் ஆன நம்ம ஹீரோயின் டெல்லியில வாழ ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா சொசைட்டியில் எப்படி வாழணும், நல்லது கெட்டதுன்னு பார்க்க தெரியாதவ. கோ வித் த ஃப்ளோ மாதிரி தனக்கு தோணுறதை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே கேரக்டர். இதனாலேயே ஊரில் ஒரு பயம் இவளுக்கு பொண்ணு கொடுக்கல. இதே கேரக்டர் மாதிரி திட்டத்தட்ட ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ. என்ன நம்ம ஆள் ரொம்ப சைலண்ட், அதனால இவனுக்கும் பொண்ணு கொடுக்க ஊரில் ஒரு பயம் இல்லை. அப்புறம் என்ன, ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேங்கிற மாதிரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கிற 2 கேரக்டரை டெல்லியில் போய் விட்டா எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்களேன். ஆரம்பத்தில் இருந்து இவங்க 2 பேருக்கும் செட் ஆகாம நம்ம ஹீரோயின் 10 வார்த்தை பேசினா இவன் ஒரு வார்த்தை தான் திருப்பியே பேசுறான். கல்யாணம் பண்ண முத நாளே இவங்களுக்குள்ளார நைட் எதுவுமே நடக்கல. காலையில அவகிட்ட நம்ம ஹீரோ சொல்லாம இல்லாம வேலைக்கு போயிடுறான். நம்ம ஹீரோயின் கையில காசு இல்லாம அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நைட்டு அவங்கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றான். அடுத்த நாள் இவளுக்கு சுத்தமா சமைக்க வரல. அதனால பக்கத்து வீட்டுல கேட்க அவங்க ஒரு நாள் சமைக்க சொல்லி தராங்க. இவ அடுத்த நாள் போய் கேட்க அவங்க ஹெல்ப் பண்ணல. அதனால 2 நாளா ரொம்ப மோசமா சமைச்சு அதை சாப்பிட்டு 2 பேருமே வாந்தி எடுக்கிறாங்க. ஒரு நாள் சண்டே நம்ம ஹீரோயின் ஹீரோவை வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்ல நம்ம ஹீரோ டெல்லி மெயினில் இருக்கிற பார்க்குக்கு சுமார் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். எப்படிப்பட்ட பைத்தியக்காரன் பார்த்துக்கிடுங்க. போன உடனே அங்கே ஈவினிங் 1/2 மணி நேரத்தில் பார்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல அங்கே இருக்கிற கடைசி பஸ்ஸை பிடிச்சி நடுராத்திரி வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ட்டு. நம்ம ஹீரோ டெய்லி வேலைக்கு போக நம்ம ஹீரோயினுக்கு எப்படி டைம் ஓட்டுறதுன்னே தெரியாமல் சும்மா அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கா. திடீர்னு என்ன நினச்சானே தெரியல, வெளியில் இருக்கிற பூந்தொட்டி எல்லாத்தையும் திருட்டுத்தனமாக வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு நடுவில் உட்காந்து சிகரெட் அடிக்கிறா. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட கேரக்டர்னு. ஒரு நாள் என்ன நினச்சானே தெரியல, டக்குன்னு ட்ரெயின் ஏறி போயிட்டு லாஸ்ட் ஸ்டாப்பிங்கில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நைட்டு ஷிஃப்ட் கிளீனராக போகிறா. இப்படி டெய்லியும் போயிட்டு வரதுனாலேயே அவளுக்கு தூக்கமும் சுத்தமாக இல்லை. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோ ஹஸ்பண்ட்காரன் கண்டுக்காமல் அவனோட வேலையை பார்க்குறான். இவளும் பக்கத்து வீட்டு ஆண்டியோட அவ புருஷனை டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. பேசிட்டு வரப்ப வீட்டில் தனியாக இருக்கிற அவளோட ஹஸ்பண்ட் மாஸ்டர்பேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவளும் கதவை சாத்திட்டு வெளியில் போயிடுறான். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட சீனுன்ட்டு. இப்படியே போக நாளாக இவளோட தனிமையை இவளால் சுத்தமாக சமாளிக்கவே முடியல. அதனாலேயே நைட்டு தூக்கமே இல்லாமல் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளார போகிறோம். இதுக்கப்புறம் தான் யாருமே கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கட்டத்துக்கு இந்த படம் போகுது. நம்ம ஹீரோயினோட பக்கத்து வீட்டு ஆண்டி வெக்கேட் பண்ணுறாங்க. இதனால நம்ம ஹீரோயின் இன்னும் தனிமை ஆகிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் நைட்டு தூங்காமல் வேலைக்கு போயிட்டு காலையில் வந்து தூங்குறதுனால டிராஃபிக் சவுண்ட் கேட்டுட்டு காதில் ப்ராப்ளம் ஆகுது. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் ஒன்றும் இல்லை எல்லாம் நார்மல்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இந்த மாதிரி பல நாட்கள் அவள் வேலைக்கு போகிறத காமிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தவ ஒரு ஆடை பார்க்குறா. திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, அந்த ஆட்டை கடிச்சு சாப்பிட்டு துப்புறா. இதை பார்க்குற நமக்கே ஒரு மாதிரி மண்டக்கோளாறு ஆகுதுன்னா பார்த்துக்குங்களேன். அப்படி ஆட்டை பச்சையாக சாப்பிட்டுட்டு வந்தவ உள்ளே வந்த உடனே அவள் புருஷனுக்கு ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு தூங்குறா. நம்ம ஆள் எப்பவும் போல பெருசாக ரியாக்ஷன் எதுவும் கொடுக்காம வேலைக்கு போகிறான். இதுக்கப்புறம் காலையில் அவன் வாங்கி வச்ச சாப்பாடை இவ சாப்பிடும்போது வாந்தி எடுத்துட்டு மரத்தில் இருக்கிற பறவை குருவின்னு எல்லாத்தையும் வரிசையாக சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அதோட மிச்சத்தை துணியை சுற்றி பெட்டுக்கடியில் வைக்கிறா. பார்த்தீங்களா மக்களே எப்படி இவ பெரிய சைக்கோவாக இருக்கான்னு. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப அவளோட புருஷன் நம்ம மிஸ்டர் சைலண்ட் ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்டு பீச்சுக்கு போகிறாரு, நம்மளையும் கூப்பிட வீட்டுக்கு வராருன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளார யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. பார்த்தா நம்ம மிஸ்டர் சைலண்டோட ஃப்ரெண்டு தான். சரி வாங்க எல்லாரும் பீச்சில் போய் உட்காரலான்னு சொல்லி உட்கார உடனே நம்ம ஹீரோயின் இவன் ஃப்ரெண்டோட நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அங்கே வேணும்னே விட்டுட்டு வந்துட்டு 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வராங்க. நடுவில் நிறையா கிறுக்குத்தனமான விஷயம் பண்ணுறாங்க. அதிலிருந்து நமக்கு புரிய வர்றது என்னன்னா 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. இது தெரிஞ்ச உடனே அடுத்து என்ன மேட்ரு தான். ஸோ 2 பேரும் நல்லா இன்டென்ஸாக மேட்ரு பண்ணும்போது நம்ம ஹீரோக்காரன் பாவம் பையன் செத்து போயிடுறான். என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற அப்படின்னா, இந்த படத்தில் எல்லாமே சாதாரணமாக தான் காமிப்பாங்க நம்மளுக்கு. ஆனால் நம்ம டேரக்டர் பைபிளில் நிறையா சைக்கோ மூவி பார்த்து வச்சுருப்பான் போல் படத்தை இப்படி எடுத்து வச்சுருக்கான். சரி வாங்க நம்ம மிச்ச கதைக்குள்ளார போவோம்.
இந்த புருஷன் கேரக்டர் இறந்த உடனே வீட்டை விட்டு வெளியில் போகாமல் ரொம்ப நாள் அவனோட பாடி கூடவே இவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். இங்கே இருந்து தான் நம்ம ஹீரோயின் கேரக்டர் முழுசாகவே ஒரு சைக்கோவாக மாறுறா. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் கூட வேலை பார்க்குற ஆள் வீட்டு கதவை தட்டி பக்கத்தில் விசாரிக்கிறான். யாருக்குமே எதுவுமே தெரியலை. இப்படியே பல மாதங்கள் போக நம்ம ஹீரோயின் தான் இப்போ சைக்கோவாக மாறிட்டால. அதனால இந்த புருஷங்காரனோட பொணத்து மேலே லைட்டெல்லாம் வச்சு சாமி மாதிரி கும்பிடுறா. நம்ம ஆளும் செத்து பல மாதம் ஆனதுனால பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கான். அதுக்கப்புறம் இவளோட ஹாலுசினேஷன் மாதிரி சில விஷயங்கள் காமிக்கிறாங்க. இது மூலிமா நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம ஹீரோயின் மனதளவில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கா பாருங்கன்னு கொடூரமான விஷுவல்ஸ் வச்சு டைரக்டர் பைபிளாக காமிக்கிறான். இப்படியே போக ஆப்போசிட் வீட்டுக்காரி இவ இல்லாதப்ப ரூமில் நடந்ததை பார்த்துடுறா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் அம்மா அவ கதையும் பிடிச்சிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ண முடிவு பண்ணுறா. அதனால அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை செதிலாக வெட்டிட்டு காட்டு பக்கமாக தூக்கி போட 4-5 கிராஃபிக்ஸ் ஆடு வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போகுது. இதுக்கப்புறம் வர சீனில் இவளோட ஹாலுசினேஷனும் கலந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி கேவலமான சீன்ஸ் நடுவில் வந்துட்டு போகுது. இதுக்கப்புறம் அவள் புருஷன் பாடியை சுடுகாட்டுக்கு தள்ளிட்டு போய் இருக்கிறா. பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு போலீஸ் வண்டி அப்படியே வந்துட்டு போகுது. இவளை எதுவுமே கண்டுக்கல. இந்த சீனில் இது இவளோட இமேஜினேஷனா இல்லை ரியலாகவே இந்த மாதிரி நடக்குதாங்கிறதே நமக்கு தெரியல. இதுக்கப்புறம் அவளோட புருஷன் பாடியை எரிச்சு அப்படியே அந்த சாம்பல் எடுத்து மூஞ்சில தடவி பக்கத்திலே இருக்கிற ஒரு அகோரி கிட்ட பேச்சை போட்டு வந்தா ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் டீயை குடிக்கும்போது அங்கே இருக்கிற டிவியில் 7 சாமுராய் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. டேரக்டரு மிஸ்கின் ஃபேனாக இருந்திருப்பாரு போல். இதுக்கப்புறம் அடுத்து என்ன வாழ்க்கையில் பண்ண போகிறேன்னே தெரியாமல் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்து பூக்கு உடஞ்சி போயிடுது. திரும்பி சுயநினைவுக்கு வந்து எழுந்து பார்க்கும்போது புத்த பிச்சுகளுக்கு நடுவில் இவ உட்காந்துட்டு இருக்கா. தக்லீஃப் படம் பார்த்துருப்பாரு போல் டேரக்டரு. அப்புறம் என்ன நடந்திருக்கும், அங்கே 1 மாதம் இருந்து உடம்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் அவள் வீட்டுக்கே வரா. இங்கே வந்து பார்த்தா அவளோட வீடு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அதை சுற்றி இருக்கிற மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவ ஒரு பேய் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா இவ வீட்டுக்குள்ளார செஞ்சு வச்ச காரியங்கள் அந்த மாதிரி இருக்குது. அதனால் போலீஸ்காரங்க கூட இவ கிட்ட வரதுக்கு பயப்படுறான். அப்புறம் என்ன, தலைவி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் ட்ரெயினில் வேற ஒரு ஊருக்கு போகிறா. அந்த ஊருக்கு போகும்போது கருப்பு கலரில் நெய் பாலிஷு, லிப்ஸ்டிக்கு, சாரீலாம் கட்டிக்கிட்டு ட்ரெயின் கதை ஓரமாக நின்றுட்டு சிகரெட் பிடிச்சிட்டு போகிறா. கூடவே அந்த 4-5 கிராஃபிக்ஸ் ஆடுகளும் ஓடி வருது. இதோட இந்த சிஸ்டர் மிட்நைட்டுங்கிற படம் கம்ப்ளீட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த டைரக்டர் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஆரம்பத்திலிருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. அதான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நீட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ நீட்டாக சொல்லியிருக்கேன். இந்த படத்தை ஆல்ரெடி 25 மினிட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மாதிரி நிறைய யூடியூப் சேனல் போட்டிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை பிஸியாக போயிட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு என்னோட வீடியோ 8 நிமிஷத்தில் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுலேயே மொத்த படமும் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலேயும் விஷுவலாக நீங்கள் படம் பார்க்க ஆசைப்பட்டா இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட நரேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக அது சரி செய்யப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய மூவி எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் பேர் ஃபிலிம் ஐடி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.